அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து, பிரசன்ன ஜோதிடர், திருப்பூரிலிருந்து. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். குடும்பத்துக்குள்ள தீராத நோய் தீர எளிய பரிகாரம். நீங்க என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லைங்க, எல்லாத்துக்கும் நோய்ங்க, எல்லாத்துக்குமே ஆஸ்பத்திரி போயிட்டு வரோம். யாரை பார்த்தாலும் இவருக்கு வந்தா அவருக்கு வந்துடுது, அவருக்கு வந்தா இவருக்கு வந்துடுது, மாத்திரை சாப்பாடு நாளே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பாதி உடம்பாக்கி பாதி வார்த்தை தான் பேசுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். அப்பத்தானே அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தீராத நோய் தீர, மனநோயிலிருந்து வெளிப்பட, உங்க குடும்ப கஷ்டத்துல இருந்து காசு பணம் எல்லாம் விரயமாகி நோய்க்கு பேய்க்கு மருந்து பார்த்தே நான் முடிஞ்சு போயிட்டேன்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் நினைச்சு இது ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு பூசணிக்காய், அரசாணிக்காய் மாதிரி இருக்கும். பூசணிக்காய் கிடையாது, அரசாணிக்காய். அது அரசாணின்னு சொல்லுவாங்க. அது உள்ள அர்த்தம்னா அந்த சூரியன் கலர்ல ஆரஞ்சு கலர்ல உள்ள இருக்கும். அது அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. பிளஸ் பூசணிக்காய் தான், ஆனா வெள்ளை பூசணி கிடையாது, அது சிவப்பு பூசணியா இருக்கும். அதாவது சூரியனுடைய கலரா இருக்கும், ஆரஞ்சு கலரா இருக்கும் அந்த பூசணிக்காய் லேசா. அந்த பூசணிக்காய யாருக்கு நோய் அதிகமா இருக்குதோ அவங்கள மடியில வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு சீக்கிரமா நோய் தீரணும், இந்த நோயிலிருந்து நான் விடுபடணும், என்னுடைய கஷ்டமெல்லாம் போகணும், இதோட என்னுடைய கர்மம் எல்லாம் தீரணும்னு சொல்லி நீங்க எல்லா பிரார்த்தனையும் நீங்க அதில் வைங்க. உங்களுடைய கருவில இருந்து தான் எல்லா நோயிலும் உருவாச்சு. அதனால கருவறை கட்ட பூசணிக்காய் வைங்க. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் வைக்கணுமோ வச்சிருங்க. எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு எனக்கு இந்த நோய் தீந்துறன்னு சொல்லி போட்டு வெத்தலை பாக்கு நீங்க ஆண்களுக்கு தானமா கொடுக்கணும். ஒரு கோயில் வாசலை கொண்டுட்டு போய் யாராவது உட்கார்ந்துக்கிறவங்க இந்த பூசணிக்காயை தானமா வாங்கிக்கிறீங்களான்னு கேளுங்க. தானமா வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அது ஆணா இருந்தா அவங்களுக்கு வேஷ்டி, துண்டு, வெத்தலை பாக்கு, சாப்பாடு, காணிக்க கொடுத்து இந்த பூசணிக்காயை கொடுத்தா அவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு வாங்க. இதே பெண்ணுக்கு நீங்க தானமா கொடுக்கறதா இருந்தா அவங்களுக்கு புடவை, அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு நீர் ஆகாரம், காசு, வெத்தலைப்பாக்கு எல்லாமே வச்சு பெண்களுக்கு நீங்க தானமா கொடுத்துட்டு அந்த கோயிலுக்குள்ள போய் 11 முறை அந்த கோயிலை சுத்தி 27 விளக்கேத்தி சாமிக்கு பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு 30 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தீராத நோயை தீர்ந்துடும். அன்னையிலிருந்து நோய் உற்பத்தி ஆகாது. அன்னையிலிருந்து குறைய ஆரம்பிச்சு உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும். இது நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த பூசணிக்காயை மட்டும் மறந்துடாதீங்க. அது அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த பூசணிக்காய் தான், அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை. வெள்ளை பூசணி கிடையாது, திஷ்டிக்கு உடைக்கிற பூசணிக்காய் கிடையாது. அந்த பூசணிக்காய் அரசாணிக்காய் மாதிரி இருக்கும், அறுத்தா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அந்த பூசணிக்காய்த்தான் நீங்க தானமா கொடுக்கணும். அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. நீங்க தாராளமா செய்துட்டு வாங்க, பிரமாதமா இருக்கும். இந்த நோய்க்கு உடனே தீரும். அந்த பரிகாரத்தை நீங்க எளிய முறையில செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு நிறைய, ஏன்னா நோயில நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அந்த நோயிலிருந்து விடுபடணும், அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரியை ஒரு தடவை நீங்க வாக்கிங் போயிட்டு வாங்க. இந்த தானமெல்லாம் கொடுத்துட்டு, அந்த நோய்க்கு மூலாதாரமே ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கோயிலா நினைச்சு ஒரு 6 முறையாவது நீங்க அந்த ஹாஸ்பிட்டல ஓரளவுக்காவது நீங்க எங்க வைத்தியம் பார்த்தீங்களோ அந்த மூலஸ்தலத்தையும் கூட நீங்க சுத்துங்க. உங்களுக்கு அந்த நோய் என்னைக்குமே வராது. தாராளமா செய்யுங்க. ஒரு கோயில்ல போய் கஷ்டம் தீரணும்னு சொல்லி நீங்க செய்யும் போது நீங்க எங்க குணமாய் வெளியே போறீங்களோ அதுவும் கோயில் தான். அதனால அந்த மூலாதாரத்தை ஒரு 6 முறை சுத்துங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது நோய். அதனால அதை நீங்க செய்துட்டு வாங்க. இதெல்லாம் கொடுத்து போட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல 6 முறை நீங்க சுத்துங்க. நீங்க எந்த இடத்துல வைத்தியம் பார்த்தீங்களோ அந்த ரூப சுத்தினாலும் அது வேலை செய்யும். கண்டிப்பா செய்யுங்க. இது எளிய பரிகாரம், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதை கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பதிவு இது இந்த உலகத்துல எல்லா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் போய் சேரணும். இது எளிய பரிகாரம், நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம். இதை நீங்க தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க வளமுடன். உங்கள் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர்ல இருந்து. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.